நமஸ்காரம். குழந்தை பிறந்து வளர்ந்து பெரியவனோ பெரியவளோ ஆகி தனக்கு கல்யாணமாகி குழந்தை பெற்று வளர்ப்பது வரை இன்றியமையாமல் தெரிந்து கொண்டே ஆக வேண்டும் என்று பல விஷயங்கள் இருக்கின்றன. தெரிந்து கொண்டுதான் இருக்கிறோம். பள்ளிக்கூடம் போயாக வேண்டும், 10th பாஸ் பண்ண வேண்டும், 12th பாஸ் பண்ணியாக வேண்டும், கல்லூரிக்கு போயாக வேண்டும், வேலை பார்த்தாக வேண்டும், சம்பாதித்தாக வேண்டும், வீடு கட்டியாக வேண்டும், கிரகப்பிரவேசம் பண்ணியாக வேண்டும், அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை என்றால் பார்த்தாக வேண்டும், எலக்ட்ரிசிட்டி பில்லு எப்படி கட்ட வேண்டும், மொபைலில் எப்படி வெப்சைட் ப்ரௌஸ் பண்ண வேண்டும், அடுக்கிக் கொண்டே போகலாம். இவை இத்தனையும் தெரிந்துதான் ஆக வேண்டும். ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுவது எப்படி, ஆதார் கார்டு எப்படி, எலெக்ஷனுக்கு போனால் ஓட்டு போட வேண்டுமே, அதற்கு என்ன கார்டு வேண்டும், சீட்டு வேண்டும், கல்யாணத்துக்கு கூப்பிட்டால் போனால் என்ன சொல்ல வேண்டும், போக முடியவில்லை என்றால் எப்படி சமாளிக்க வேண்டும், நாம் ஒரு பொருளை வாங்கினால் அதை பிரத்தியாரிடத்தில் சொல்லலாமா கூடாதா, உறவினர்களுக்குள்ளேயும் எவ்வளவு தூரம் விஷயங்களை சொல்லலாம் சொல்லக்கூடாது, இதுபோல் பல விஷயங்கள், சூக்ஷ்மமான விஷயங்கள். இது இத்தனையும் அந்தந்த வயது வரும்போது தெரிந்து கொண்டுதான் ஆக வேண்டும். யாருமே நான் மாடர்ன் கேர்ள் ஆச்சே, மாடர்ன் பாய் ஆச்சே, உறவுக்காரர்களிடத்தில் எதை சொல்லலாம் எதை மறைக்கலாம், இதெல்லாம் எதற்காக தெரிந்து கொள்ள வேண்டும்? எலக்ட்ரிசிட்டி பில்லும் கார்பரேஷன் டாக்ஸும் எப்படி கட்ட வேண்டும் நானே தெரிந்து கொள்ள வேண்டும்? இதெல்லாம் யாரும் கேட்பதும் இல்லை, வேறு வழியும் கிடையாது. ஆனால் இதற்கு நடுவிலேயே வேறு சில விஷயங்களை பற்றியும் தெரிந்து கொண்டாக வேண்டும். குழந்தை பிறக்கிறதே, நம் வீட்டில் மொட்டையடிக்கும் பழக்கம் உண்டா, எந்த கோவிலுக்கு சென்று அடிக்க வேண்டும், அது ஒரு வயதுக்குள் மொட்டையடிப்பதா ஒரு வயதுக்கு மேல் அடிப்பதா, ஒத்தைப்படை மாதத்தில் செய்வோமா இரட்டைப்படை மாதத்திலா, ஒருவேளை ஏதோ காரணமாக அப்போது அதை செய்ய முடியாமல் போய்விட்டால் அப்புறம் எப்படி செய்யலாம், எந்தெந்த கிழமைகளில் எந்தெந்த கோலம் போட வேண்டும், நம் வீட்டுக்கு ஒருத்தர் வருவரானால் அவர் யார், எப்படிப்பட்டவர் என்று தெரிந்து கொண்டு எப்படி உபசரிக்க வேண்டும், ஆண் வந்தால் என்ன செய்ய வேண்டும், பெண் வந்தால் என்ன செய்ய வேண்டும், நம்முடைய வீட்டில் புரட்டாசி மாசம் சனிக்கிழமைகளில் மாவிளக்கு ஏற்றுவது உண்டா, அப்படி செய்ய வேண்டுமானால் எத்தனை மணிக்கு செய்வோம், திருமலையில் உற்சவம் நடக்கும் போதே செய்வோமா, உற்சவம் இல்லாவிட்டால் செய்வோமா, அடியேனும் அடுக்கிக் கொண்டே போகலாம். இதை போல் இருப்பதெல்லாம் யார் தெரிந்து கொள்ள முற்படுகிறார்கள், யார் சொல்லிக் கொடுப்பார்கள்? இன்னைக்கு இருக்கிற ஒரு பெரிய தலைமுறை புறப்பட்டு போய்விட்டால், உலகத்தை விட்டு விட்டால், அப்புறம் இந்த பழக்க வழக்கங்கள் எல்லாம் எப்படி தெரிய வரும்? திரும்ப கேட்கலாம், எலக்ட்ரிசிட்டி பில்லு கட்டாவிட்டால் கட்டாகிவிடும், படுத்து தூங்க முடியாது, புரட்டாசி சனிக்கிழமை இன்னைக்கு எந்த பக்கம் பார்த்து விளக்க வேண்டும் தெரிந்து கொள்ளாவிட்டால் என்ன ஆகிவிடும்? அதனால் தான் தெரிந்து கொள்வதில்லை. இதுதானே கேள்வி. இந்த கேள்வி பலரும் கேட்க மாட்டார்கள், அவர்களுக்கு முக்கியத்துவம் தெரியும். கோலம் போடுவதிலிருந்து எத்தனிக்கு வேர் அப்படின்னு ஒரு நாள் வைத்துக் கொள்கிறோமே, ஏதோ ஒரு நாள் வேஷ்டி கொட்டிக் கொள்வது, நம்முடைய பாரம்பரிய உடை அணிவது, இதெல்லாம் எப்படி, என்ன நெத்திக்கிட்டுக் கொள்வது எப்படி, இவையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இருந்தாலும் எத்தனை தூரம் அது நடைமுறையில் சாத்தியமா தெரிந்து கொள்கிறோம்? அது அந்த வயசுக்குள் தெரிந்து கொள்ளாமல் போனால் நமக்குன்னு பொறுப்பு வரும்போது யாரிடத்தில் கேட்பது? முதலில் அப்படி வயசான ஒருத்தர் இருக்க வேண்டுமே. மற்றொன்று, இந்த நாட்களில் வெளியாரிடத்தில் கேட்பதற்கே ரொம்ப சங்கோச்சப்படுகிறார்கள். நமக்கு தெரிந்திருந்தால் சரி, அல்லது இன்டர்நெட்டில் போட்டிருந்தால் சரி, யாரையாவது கேட்க முடியுமா? இன்று வண்டி ஓட்டி போகும்போது நிறுத்தி யாரிடத்திலேயாவது வழி கேட்கிறோமா? கையில் இருக்கிற கூகுள் அது சரியாக காட்டினால் சரி, இல்லை என்றால் இல்லை.
நிறுத்தி கேட்பதற்கு தயக்கம். அதே போல இந்த விஷயங்கள் எல்லாம் நம் வீட்டில், நம் குடும்பத்தில் என்ன பழக்கம்? யாரை கேட்பது? ஆச்சாரியன் யார்? நம்ம குடும்பத்துக்கு குரு யார்? தெரிய வேண்டும். குழந்தைகளுக்கு என்ன செய்ய வேண்டும், பெரியவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும், மரணம் ஏற்பட்டால் என்ன செய்ய, ஜனனம் பிறப்பு ஏற்பட்டால் என்ன செய்ய, நம் வீட்டில் பத்திரிகை அடிக்கும் பழக்கம் எப்படி இருக்கிறது, யார் யார் பெயரை போடுவோம், இப்படி எத்தனை மரபுகள் இருக்கும், ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கும். அடியனுடைய வேண்டுகோள், குடும்பமாக உட்கார்ந்து இதை போல் இருப்பதையெல்லாம் ஓரளவுக்கு இளைஞர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். முழுமையாக தெரிந்து கொள்ளாவிட்டாலும் இதுக்கு முக்கியத்துவம் இருக்கிறது. எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அரசியலும் தெரிந்து கொண்டுதான் ஆக வேண்டும். வேறு வழி இல்லையே. சிறு பிள்ளைக்கு அரசியல் தேவையில்லை. ஆனால் நாள்பட ஓட்டு போட்டாக வேண்டும். யார் என்ன செய்கிறார்கள்ங்கிற உண்மை புரிய வேண்டும். அதெல்லாம் தெரிந்து கொண்டே ஆக வேண்டும். அதே போல இவைகளும் தெரிந்து கொண்டே ஆக வேண்டும். எத்தனையோ நன்மைகள் இருக்கிறது. நம் வீட்டில் நல்லது நடக்க வேண்டுமானால், காலங்காலத்துக்கு ஆரோக்கியத்தோடும் ஆயுளோடும் மகிழ்ச்சியோடும் இருக்க வேண்டுமானால் இந்த மரபுகளை பாதுகாத்தாக வேண்டும். இதில் இருக்கும் ஒவ்வொரு செயலாலும் பகவானுக்கு திருப்தி, ஆனந்தம் ஏற்படுகிறது. அப்படிப்பட்ட விஷயங்களைத்தான் நான் சொல்லுகிறேன். முழு நம்பிக்கையோடு செய்ய வேண்டியவை. மூட நம்பிக்கையை பற்றி நான் பேசவே வரவில்லை. நிஜமான நல்ல காரியம். ஏகாதசி முடிந்தது. நம் வீட்டில் பட்டினி இருப்பது வழக்கமா, அல்லது பால் மட்டும் சாப்பிடுவோமா, பழம் மட்டும் சாப்பிடுவோமா, தெரிய வேண்டுமே. துவாதசி அன்னைக்கு அகத்திக்கீரை எங்க பாட்டி கொண்டு போய் மாட்டுக்கு கொடுத்து பார்த்திருக்கிறேன். மறந்து விட்டால் அப்புறம் பழக்கமே விட்டு போய்விடும். அதனால் அப்படி விட்டு போகாமல் இதன் முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டு இதை இளைஞர்களும் மெதுவே தெரிந்து கொள்ள வேண்டும். அப்புறம் தவிக்க கூடாது. இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.